பேராண்மை என்பதருகன் ஒன்றுற்றக்கால் ஊராண்மை மற்றது. இங்கதான் நம்ம வள்ளுவத்தை பாராட்டணும். 773வது குறள். பேராண்மை என்பதருகன், அதாவது வீரம்னா என்ன? தருகன், சற்று மயராது போரிடுவது, கொஞ்சம் கூட பயப்படாம இருக்காது, உயிரை துச்சமாக நினைப்பது அப்படின்னு, உயிரை பத்தி எண்ணமே இல்லை. ஏன்னா களத்துல இறங்கிட்டானா அவ்வளவுதான். அதுதான் அவனுடைய வீரத்தின் உச்சம். அந்த வீரம் என்பது அதற்கு ஈடு இணை சொல்ல முடியாத பேராண்மை என்று எழுதுகிறார். பேராண்மை என்பதருகன், சற்று மஞ்சா நிலை, போராடக்கூடிய அந்த ஒரு உறுதி நிலை, திட்ப நிலை, திண்ண நிலை, திண்ணிய நிலை, இதெல்லாம் தான் தருகன். ஆனா அடுத்த அடி போடுறாரு பாருங்க. இங்கதான் வள்ளுவம். ஒன்றுற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எஃகு என்று. அதனுடைய கூர்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிரிக்கு ஒரு ஒரு கெட்டது ஒன்று உற்றக்கால் நடக்கும் பொழுது ஓடி சென்று, அவன் கூப்பிட்டு போறது இல்லை, ஓடி சென்று உதவக்கூடிய அந்த உயர்நிலை ஒப்புரவு நிலை இருக்கிறதே, இந்த பேராண்மையிலும் இந்த ஊராண்மை உதவி செய்யக்கூடியது. இந்த பேராண்மையினுடைய அந்த கூர்மையே இந்த ஊராண்மை தான். உதவி செய்தல், ஒன்று உற்றக்கால் தீங்கு நேர்ந்த கால், எதிரிக்கும் செய்யும் உதவி என்பதை மிக நேர்த்தியாக சொல்லும் குறள்.